அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். தற்கொலை செய்து மரணித்தவருக்கு குளிப்பாட்ட வேண்டுமா, அவரை அடக்கம் செய்வதற்கான அனைத்து கிரியைகளையும் செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக தற்கொலை செய்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்த விரும்பவில்லை. 2 பேருக்கு நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு விரும்பவில்லை. ஒன்று என்னவென்றால் தற்கொலை செய்தவர், அடுத்ததாக ஒரு கடனாளி, அதாவது கடனை முறையாக செலுத்தாமல் மரணித்தவர். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் விரும்பவிட்டாலும் கூட சஹாபாக்களை தொழுமாறு சொன்னார்கள். அப்போ இது ஒரு தனிப்பட்டவருடைய விருப்ப தேர்வு. ஆனால் நபி அவர்கள் சஹாபாக்களை தொழுகை நடாத்துவதற்கோ அல்லது தொழுவதற்கோ தடை செய்யவில்லை. இது நபி அவர்கள் என்றால் இது ஒரு ஃபர்லு கிஃபாயா, செய்தால் நன்மையாக இருக்கும், செய்யாவிட்டால் இது எந்த ஒரு பாவமும் இருக்காது என்கிற அமைப்பில் நபி அவர்கள் இதை செய்யவில்லை, அவ்வளவுதான். ஆனால் ஒரு ஜனாசா யாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்து இப்படி தற்கொலை செய்து கொண்டால் குளிப்பாட்டி அடக்கம் செய்து அவரை கபூரிலே வைக்கின்ற வரைக்கும் உள்ள கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டும். சில வேளை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்கிற போது, அவருக்கு தொழுகை நடாத்துகின்ற போது அல்லாஹு தஆலா சில வேளை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருப்பான் என்ற ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும்.